இஸ்லாம் தீவிரவாத மார்க்கமா? நிறைய பேர் கேட்குற கேள்வி. பொதுவாக 2-3 கேள்விக்குரிய பதில் இந்த வீடியோவில் இருக்குது. நிச்சயமாக சில தெளிவுகள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி, அதுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையாக அந்த முஸ்லீம் அல்லாத அந்நிய சகோதரர்கள் கேள்வி கேட்குற நேரம் மிச்சம் கண்ணியமாக உண்மையாக நிறைய இன்பாக்ஸுக்கு வந்து கேட்குறீங்க. நேற்று எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், அவரோட ஒரு ஆசிரியையாக என்னையும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவரோட நான் போட்டிருந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, இந்த முறையில் பேசினா சமூகத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார். எனக்கு உண்மையாக நிறைய சந்தோஷம். எனக்கு நிறைய மெசேஜ் போடுற நிறைய சகோதரர்கள் முஸ்லீம்களும் சரி, நிறைய முஸ்லீம் சகோதரர்களும் தான், நிறைய வாய்ப்புகள், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய இதுகள் எனக்கு இந்த டிக்டாக் மூலமாக கிடைச்சிச்சு. அதில் ஒரு ஆர்ஜே, ஒரு ரேடியோ இதில் வேலை செய்கிற ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், நான் இந்த மோட்டிவேஷன், இந்த ஸ்பீக் அவேர்னஸ் வீடியோ போடுறது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். உண்மையாக அவரும் செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி உண்மை எனக்கு சந்தோஷம். அதாவது நாங்கள் உண்மையாக அந்த டிக்டாக் அண்ட பப்போக்கில், யூடியூப் அண்ட பப்போக்கில் நிறைய பேர் பார்க்குறது ஒரு ஆடுகளம், அதாவது சில பேரோட பார்வையில் ஒரு விபச்சார தலம் என்ற மாதிரி தான் இருக்கேன். ஆனால் அப்படி இல்லை. எது ஒன்றுலையும் நல்லது செய்யலாம். இப்போ கத்தி எடுத்தால் அதில் மரக்கறி வெட்டேலும், கிராஃப்ட் செய்யலும், கொலையும் செய்யலும். அந்த மாதிரி தான் சோசியல் மீடியாவும். எங்களுக்கு எந்த பக்கத்துக்கு எது செய்யலுமோ அது செய்கிறத பொறுத்து தான், எங்களோட எண்ணத்தை பொறுத்து தான் எங்களுக்குரிய கூலியும். இப்போ நான் கேள்விக்கு வாரேன். எங்களோட இஸ்லாம் மார்க்கத்தில் சில விஷயங்களை அடிப்படையாக வச்சு சில கேள்விகள் கேட்டிக்கிறாங்க. அதுக்குரிய பதில்கள் நான் தரேன். தீவிரவாத மார்க்கமா இஸ்லாம் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க. அப்படி இல்லை. அதுக்குரிய ஷோர்ட்டான பாயிண்ட் இல்லை. நான் விரிவாக விளக்கப்படுத்துகிறேன். சரியா? தீவிரவாதம் என்றது என்னது? தீவிரவாதம் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று எதிர்த்து போராடுறது, அல்லது தீவிரமான போக்குகளை சமூகத்தில் சொல்லி அதுக்கு மனுஷரை கட்டுப்படுத்தி அதுக்கு எகெயின்ஸ்டாக போகிறவங்களை கொல்றது, தண்டிக்கிறது, அந்த மாதிரி செயற்பாடுகள் செய்கிறது தான் தீவிரவாதம் என்று சொல்லி சொல்கிறேன் நாங்கள் அடிப்படையாக. சரியா? அப்போ இந்த தீவிரவாத கும்பல்கள்னு சொல்லி இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று நாங்கள் சில கூட்டத்தை நாங்கள் சுட்டி காட்டுறோம். தலிபான், அல் கைதா, ISIS போன்ற கூட்டத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொல்கிறோம். நாங்கள் முதல்ல அப்படி சொல்கிறதே தவறு. சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் அப்படி சொல்கிறதே தவறு. அதாவது ஒரு மதத்தை கொண்டு நாங்கள் ஒரு தீவிரவாத கூட்டத்தை சுட்டி காட்டுறது பிழை. இப்போ ஒவ்வொரு நாடுகள்லையும் தீவிரவாத கூட்டங்கள் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது, அப்படி இருக்கு. நான் யாரோட மனசையும் புண்படுத்தாமல் தானே இந்த வீடியோ பேசுகிறேன். இதில் யாருடைய மனசு புண்பட்டால் மன்னிச்சு கொள்ளும்படி நான் நேரத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் பேசுகிற சில விஷயங்கள் சில பேர் நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு தவறாக எடுத்துக்கொள்கிறேன். முதல்ல வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. சரியா? இப்போ நான் சொல்கிறேன், இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சுட்டி காட்டுறதே பிள்ளை. அவங்க சரின்னு நாங்கள் இப்படி சொல்லலுமே, அவங்களோட மொழி அடிப்படையில் அவங்க அரபிகள், மத அடிப்படையில் அவங்க முஸ்லீம்கள். ஆனால் மார்க்கத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சால் அந்த மார்க்கத்தோடு அதை சம்மந்தப்படுத்துறது பிழைத்தானே. இப்போ உதாரணமாக நான் கேட்குறேன், இலங்கையில் தீவிரவாதிகள் என்று சொல்லப்பட்டவங்க யார்? LTTயினர் தீவிரவாதிகள்னு சொல்லி இலங்கையில் சொல்லப்பட்டாங்க. சரியா? இப்போ இதில் இந்த மக்கள் கோவப்படப்படாது. ஏண்டேம் தாய்மொழி தமிழ். சிலர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தர் பக்கத்துலேருந்து பார்க்க போனால் ஒவ்வொருத்தர் தவறு. அப்படித்தானே? இப்போ எந்த பக்கம் பார்க்க போனால் இன்னொருத்தர் தவறாக இருக்கும், இன்னொருத்தர் பக்கம் பார்க்க போனால் நான் தவறாக இருக்கும். அப்படி யார் தவறு யார் சரின்றது அவங்களோட நோக்கத்தையும் எண்ணத்தையும் பொறுத்து தான். இப்போ அவங்க நாட்டில் ஒரு பகுதியை கேட்டு அவங்களோட அடிப்படை உரிமைகளுக்காக அவங்க போராடினாங்க. அவங்கள அந்த ஒரு நேம் சொல்லித்தான் நாங்கள் அழைக்கிறோமே ஒழிய அவங்க தமிழ் தீவிரவாதிகளண்டோ அப்படி சொல்லல. எல்லாரோட மொழியும் தாய்மொழி தமிழ் என்ற நேரம் தமிழர்கள் எல்லாத்துக்கும் அது மனநோகும். அதோட தமிழ் தீவிரவாதிகள்னு சொல்லியோ அல்லது ஹிந்து தீவிரவாதிகள்னு சொல்லியோ நாங்கள் அவங்கள சுற்றல. அது மாதிரி இந்த தலிபான், அல் கைதா, ISIS பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அவங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொல்கிறதுலேருந்தே நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னுக்கு, இப்போக்கி 1400 வருடங்களுக்கு முன்னுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பரப்பப்பட்ட, அதாவது சொல்லப்பட்ட மார்க்கம் தான் இந்த குர்ஆன் 1400 வருடத்துக்கு முன்னாடி. ஆனால் இஸ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துலேருந்து இந்த ஏகதெய்வ கொள்கை, நான் சொன்னேன் பகவத்கீதையில் உள்ளதுன்னு சொன்னேன். ஏகதெய்வ கொள்கைத்தான் எல்லா மதங்களையும் சொல்லப்படுது, முன்னுக்கு இருந்து சொல்லப்பட்டு கொண்டு வருது. அப்போ இது என்னன்னு சொன்னால், இந்த தீவிரவாதிகள் தோற்றம் பெற்றது எப்போன்னு சொன்னால் 1970க்கு பிறகுதான்.
சரியா? 1970க்கு போகிறோம். நபி அவங்க மார்க்கத்தை போதிச்சது வந்து 1400 வருடங்களுக்கு முன்னுக்கு. அதாவது கிறிஸ்துக்கு பின் 571லேருந்து 571 நபி அவங்க பிறந்தாங்க. அதுலேருந்து 63 வருஷம் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமத்தை போதிக்கப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு பிறகு வந்த கலீஃபாக்களும் சரி யாரும் சரி தீவிரவாதத்தை வந்து இதாக்கல. தீவிரவாதம் தோன்றுச்சு எப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் தீவிரவாதம் தோன்றுச்சு 1970களில். அதுக்கு பிறகு அதாவது 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப பகுதியில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற பிரதேசங்களில் வந்து நடந்த யுத்தங்கள் காரணமாகத்தான் தலிபான் வந்து தோன்றுச்சு. சரியா? தலிபான் வந்து 1979 தொடக்கம் 1989 வரை தோன்றின ஒரு தீவிரவாத கூட்டம் தான் தலிபான். சரியா? அதுக்கு பிறகு வந்து இந்த அல் கைதா முஜாஹிதீன்கள் எல்லாம் தோன்றினது வந்து 1988. சரியா? 1988. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு. அதோட ISIS தோன்றினது வந்து 2000. சரியா? அதுக்கு பிறகு தான் அவங்க தோன்றி அவங்க 2010-13 தான் அவங்க ஃபேமஸ் ஆகினது. அப்போ இவ்வளவும் நடந்திருக்கு இந்த சமீப காலத்திலே ஒழிய இஸ்லாம் கொண்டு வந்த ஆக்கள் இல்லை இவங்க. சரியா? அப்போ இவங்க தோன்றதுக்குரிய காரணமும் நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா அரசியல், பொலிட்டிக்ஸ் தான் காரணமே ஒழிய மார்க்கம் காரணம் இல்லை. அரசியல் காரணங்களும் வேலையின்மை, இந்த அதுக்கு என்ன சொல்கிற வறுமை, வேலையின்மை, அந்த மாதிரியான காரணங்கள் தான் இந்த தீவிரவாதிகள் தோன்ற காரணம். எல்லா இடத்திலும் தீவிரவாதம் என்று ஒன்று தோன்ற காரணம் என்ன? அவனோட அடிப்படை உரிமைகள் மீறப்படுறது, அவனுக்குள்ள பொருளாதார பிரச்சனை, அவனுக்குள்ள வறுமை பிரச்சனை, அவனுக்குள்ள வேலை வாய்ப்பின்மை, இது போன்ற பிரச்சனைகளால் தான் தீவிரவாதம் உலகத்தில் உருவாகுது. தீவிரவாதம் மட்டும் தேவையில்லை, அதை யாரும் ஆதரிக்கிறல்ல. எந்த ஒரு தீவிரவாதிக்கும் எந்த ஒரு முஸ்லீமும் சப்போர்ட்டும் இல்லை. சரியா? இப்போ நாங்கள் சொல்லுவோமே இலங்கையில் 2019 ஒரு தீவிரவாத வேலை நடந்துச்சு. கிறிஸ்தவ பள்ளியில் அநியாயமாக உண்மையாக நான் அழுதேன். அதுக்கு என்னன்னு சொன்னால் அந்த பால் போத்தல் எல்லாம் வீசிப்பட்டிருந்துச்சு. இந்த சின்ன சொல்கிற நேரமே மேல் புல்லரைக்குது என்ன சொன்னால் அந்த அந்த நாய்களோட வேலையால் சின்ன பிஞ்சு புள்ள ஒன்றுமே பாவமறியாத புள்ளைகள் கூட கொல்லப்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் யாரும் ஆதரிக்கிற? மனுஷன் அறிக்கிற எவனுமே ஆதரிக்க மாட்டான். மனுஷன் மனம் ஈக்கிறவன் மார்க்கமெல்லாம் ஒரு ஓரத்தில் வைங்க. எவன் செஞ்சா என்ன? எவன் செஞ்சா கொலைத்தான். இஸ்லாத்தில் சொல்லப்படுது ஒத்தனை வாழ வச்சா முழு சமூகத்தையும் வாழ வச்சதுக்கு சமன்னு சொல்லி அப்படி சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லி போம்பை போடுறே. சரியா? அப்போ அவங்களெல்லாம் உண்மையாக அந்த அப்படியாப்பட்டவன்கள் முஸ்லீமே இல்லை சொல்ல போனால். இன்னொத்தனை அநியாயமாக கொள்றது. அதோடு வந்து இந்த தலிபான் ISIS இந்த முஜாஹிதீன்கள் என்று சொல்லி அந்த அதுகளெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட அரசியல் நோக்கத்துக்காக அவங்க இதாகினது. அவங்க இஸ்லாத்துக்காக என்னத்தை பேரத்தை கிழிச்சு அவங்கள தூக்கி நாங்கள் தலையில் வைக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் செஞ்சில்லை. அப்படி யாரும் சரி அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க உண்மையான முஸ்லீம்ன்றது கூட சந்தேகத்துக்குரிய விஷயம். இஸ்லாத்தில் வந்து இஸ்லாம் என்று சொன்னால் கருத்து சாந்தி சமாதானம். சரியா? இஸ்லாமண்டா கருத்து சாந்தி சமாதானம் என்றது. இஸ்லாத்தில் எங்கேயுமே அநியாயமாக போய் இன்னொத்தனை யுத்தம் செய்யண்டு இல்லை. நபி அவங்க யுத்தம் செஞ்சாங்க. அந்த கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நபி அவங்க யுத்தம் செஞ்சாங்க. இப்போ நபி அவங்க இஸ்லாத்தை போதிக்க தொடங்கி அவங்களோட 40 வயசில் தொடங்கி அவங்களோட 53வது வயது வரைக்கும் அவங்க எந்த விதமான யுத்தமுமே செய்யலை. அவங்களுக்கு எத்தனையோ அநியாயம் நடந்துச்சு. அப்புறம் அவங்க ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போய்த்து அங்கே போகிறோம் எனக்கு இந்த நாடே வானப்பா ஊரே வானா நீங்கள் உத்தரம் வானாண்டு அவங்க பேய்த்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்ட இடத்துக்கு போனாங்க. அவங்க சமாதானத்தை விரும்பினாங்க. அங்கே பேய்த்தும் அவங்கள இறுக்கி விடலை. குத்தி கொடைஞ்சு கொணிக்க போக்கலத்தான் அவங்க அந்த குத்தி கொடையிறவங்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க. அதை விட்டுட்டு சும்மா ஊரூரா ஓடி பேய்த்து சும்மா இருக்கிற அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கல. சரியா? அந்த ஒரு யுத்தம் இஸ்லாத்தில் இல்லை. அதோட இஸ்லாத்தில் யுத்த தர்மம் என்றது இருக்கு. அந்த யுத்த தர்மத்தில் பெண்கள் மீது கை வைக்கலாம், குழந்தைகள் மீது கை வைக்கலாம், மரம் மட்டைகள் இதாக்கலாம். படிங்க, படித்தாதான் தெரியும். ஹதீஸில் குர்ஆனில் இருக்குது இதெல்லாம். அதை விட்டுட்டு தீவிரவாதம் செய்கிறவன்கள் முஸ்லீம் என்று சொல்லி நாங்கள் தூக்கி தள்ள வைக்கல. இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் ஏதாவது ஒரு காரணம், அரசியல் காரணம், அவங்களோட தனிப்பட்ட காரணத்துக்காக தான் தீவிரவாதம் உருவாகுது. அதை யாரும் ஆதரிக்கிறல்ல. எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லை தீவிரவாதம். அதோட வந்து நான் ஒன்று சொல்லிக்கொள்ள வைக்கிறேன். ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தையோ, ஒரு ஹிந்துவை பார்த்து ஹிந்துஸ்துவத்தையோ, ஒரு கிறிஸ்தவரை பார்த்து கிறிஸ்தியானி மதத்தையோ மதிக்காதீங்க. ஒரு பௌத்தரை பார்த்து பௌத்தத்தையோ மதிக்காதீங்க. மனிதனை பார்க்காதீங்க. அந்த மார்க்கத்தில் என்ன இருக்கின்றத படிங்க. மனிதனை பார்த்தா மார்க்கத்தை விரும்ப மாட்டீங்க, மார்க்கத்தை வெறுப்பீங்க. நீங்கள் ரியலாக மார்க்கத்தை படித்தா எல்லா மதத்தையும் நீங்கள் மதிப்பீங்க.